அதுல கட்டிட பொருட்கள் விலை அதிகமா இருக்கு. உதாரணமாக சிமெண்ட், கம்பி விலையெல்லாம் 28% வரி இருந்தது. இப்ப அதை குறைச்சி இன்றைக்கு குறைச்சிருக்காங்க. 18% குறைச்சிருக்காங்க. 10% குறைச்சு. ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபா குறையும். அப்படி குறைக்கப்படாமல் இருந்தால் யாரும் நுகர்வோர்கள் யாரும் அதனுடைய புகார் அளித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கு. உதாரணமா டெய்லி நம்ம பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட் 27% இருந்து இப்ப 5% அந்த வரியை குறைச்சிருக்காங்க. டூத் பவுடருக்கு 17% 5% குறைச்சிருக்காங்க. ஹேர் ஆயில் 27% 5% குறைச்சிருக்காங்க. டாய்லெட் சோப் எல்லாமே 27% 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி டேபிள் வேர் அண்ட் கிச்சன் வேர் 28% 5% குறைச்சிருக்காங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க் UHT மில்க் பாலுக்கு இப்ப வரியே கிடையாது. அதனால முற்றிலுமாக பாலுக்கு வரி இல்லாம ஏழை மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இந்த வரி விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு. சுகர் பாயில்டு கன்ஃபெக்ஷனரி 21% 5% குறைச்சிருக்கு. ஏர் கண்டிஷனுக்கெல்லாம் 31% 18% குறைச்சிருக்கு. இன்னைக்கு நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் எல்லோருமே இன்னைக்கு ஏர் கண்டிஷன் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு அந்த ஏர் கண்டிஷனுக்கு 31% 18% வரியை குறைச்சிருக்கு. மெஷின்ஸ் 16% 5% குறைச்சிருக்கு. பைசைக்கிள் எல்லாரும் இப்ப வாக்கிங் போறாங்க. ஒரு காலத்துல பைக்ல போயிட்டு இருந்தாங்க. இப்ப வாக்கிங் போறவங்க சைக்கிளிங் போறாங்க. அந்த சைக்கிளுக்கு 22% 5% வரியை குறைச்சு. சிமெண்ட்டுக்கு 29% 18% குறைச்சு. ஹோட்டல் அகாமடேஷன் 19% 5% குறைச்சு. அது மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் குட்ஸுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம்ல, அதுக்கெல்லாம் 15% 5% வரியை குறைச்சு. இந்த வரி குறைப்பினால என்னன்னா சாதாரண மக்கள் தங்களுடைய பயன்படுத்துகிற அன்றாட வாழ்க்கைக்கான அத்தியாவசிய பொருட்களை பல மடங்காக பெருக்க. இதனால என்னன்னா கன்சியூமர்ஸ் அதிகமாவாங்க, வாங்கக்கூடிய தன்மை அதிகமாகும். எல்லாரும் இந்த பொருட்களை வாங்குவாங்க. அது வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பொருட்களுடைய உற்பத்தி கூடும். அந்த உற்பத்தி கூடும் போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். ஆக இன்டைரக்டா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கன்சியூமிங் கெப்பாசிட்டி கூடும். ஒரு குடும்பத்துல ஒரு பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு பொருட்கள் வாங்க முடியும். இதை நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் நாளையிலிருந்து அது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் பாரத பிரதமர் அவர்களும் ஏற்பாடு. தீபாவளிக்கும் அது பயனுள்ளதாக. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனா மற்ற நிகழ்வுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லும் போது எல்லா மக்களும் தீபாவளிக்கு எல்லா பொருளையும் வாங்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக நாளையிலிருந்து இந்த வரி குறைப்பு விகிதத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரையிலும் ஒரு கூட்டின வரியை குறைத்த அரசாங்கம் மாண்புமிகு நரேந்திர மோடியுடைய அரசாங்கமாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர வேற எந்த அரசாங்கம் இருக்க முடியாது என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு